பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினமும் வார்த்தை மூலமாய் தினம் ஒவ்வொரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதத்திலே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 103ஆம் சங்கீதம் ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி என்கிற அந்த முதல் 2 வார்த்தைகள் 103ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் அப்படியாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். ஸ்தோத்திரம். அவர் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்ளுகிறார். அவர் நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு நிறைய வசனங்களை பார்க்க. ஆனாலும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தாமே. ஒரு பிள்ளை பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி இறங்குவார்? எந்த தகப்பனும் சரி, ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் பிள்ளைகள் கேட்கறத கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து அது கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்து பாருங்க, அவங்களை படிக்க வைத்து அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது எல்லாவற்றையும் செய்கிறவன் தான் தகப்பன். ஆனா வசனம் என்ன சொல்லணும்னா, அந்த தகப்பன் இறங்குறதுப்போ ஒரு ஆபத்துல பிள்ளை மாட்டுச்சுன்னா தன் உயிரையே கொடுத்து பிள்ளையை காப்பாற்றும் சொல்றோம். அதான் அந்த காரியத்தை சொல்லப்பட்டது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல. தகப்பன் பாருங்க, அநேக நேரங்களிலே தகப்பனுடைய வலி யாருக்கும் தெரிகிறது சொல்றோம். ஆனால் தகப்பன் தான் குடும்பத்தை பாரத்தை தூக்கி சுமக்கிறவன். அவன் எப்படி தூக்கி அதே போல எப்படி தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதம் செய்யறானோ, எப்படி அதிசயம் செய்யற, எப்படி அவளுக்கு உதவி செய்யறானோ, பிள்ளைகளை தூக்கி பாருங்க. தகப்பனுடைய வேலை பார்த்தீங்கன்னா, தகப்பன் கூட்டிட்டு போக முடியல. எப்பவுமே பாருங்க, நீங்க பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தகப்பன் பிள்ளையை தூக்கி தோல்ல வச்சிருப்பான். தோல்ல வச்சுட்டு நடப்பான். தூரமா போகணும்னா அப்படிதான், அப்படியே குதிரையில போன போல சின்ன பிள்ளைங்களாம் மேல தோல்ல இருக்கு பாத்தி தோல்ல வச்சு நடத்திருப்பாங்க. ஏனென்றால் இந்த பிள்ளைகளை எப்பவுமே மேல வச்சு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கிறவங்க தகப்பன் சொல்லுது. ஆனா தாய்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயத்தை இடுப்புல வச்சுட்டு போவாங்க. இடுப்புல வச்சுக்கிட்டே போவாங்க குழந்தைகளை பார்த்துட்டு. ஆனால் தகப்பன்மார் அப்படி பண்ண மாட்டாங்க, தோல்ல வைப்பாங்க. தோளில் சுமப்பது போல வசனம் போன்றிருக்கு. சில பேர் ஜனங்களை ஆண்டவர் தூக்கி சுமந்தாராம். தகப்பன் பிள்ளைகளை தோளில் சுமப்பது போல, அதே போலதான் இங்கே தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையில் அருமையான அநேக நேரங்களிலே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம், சோதனம். ஆனால் தகப்பன் இறங்குறது போல, தகப்பனை காட்டிலும் ஒரு ஸ்டெப் மேலாக நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இந்த காலையிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். சில சமயம் தகப்பன் கூட கைவிடுவாங்க. ஏன்னா அவர் கையில ஒன்று செய்வேன் என்று யோசனை பண்ணுவான். அவனுக்கு செய்யணுமே நினைப்பான். ஆனா ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலைகளில அவன் என்ன செய்வான் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த தகப்பனை படைத்த தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அந்த தகப்பனை போல அவனை இறங்கி அற்புதத்தை செய்வார். அதான் வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயப்படுகிற எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக இருந்து உதவிகளை செய்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம். சில சமயம் நமக்கே தெரியாது. ஒரு நல்ல காரியம் வந்திருக்கும், அது யார் செஞ்சானே தெரியும். நினைப்பீங்க, என் நல்ல காலம் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு. அப்படி கிடையாது. வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது எங்க இருந்து வருது? நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா அது எங்க இருந்து கிடையாது. கேட்டு பாருங்க, அது பரலோகத்தில் இருந்து வரும். சோத்திரம். பரலோகத்தின் தேவனாலே அது கொடுக்கப்படும். நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதா என்றால் எல்லா ஜோதிகளுக்கும் பிதா, ஜெகஜோதி ஒருவனான அந்த பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும் என்று சொல்லப்பட்டது. ஜோதிகள் எல்லாம் உண்டாக்கின ஒரு ஜோதி. இன்னைக்கு நம்ம சின்ன ஜோதியை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ஜோதிகளுக்கெல்லாம் அதுதான் அங்கன்னு அவர் அதுதான் சொல்றாரு. அவர் எல்லாருக்கும் பிதாவானவர். ஒரு தகப்பன் பிள்ளைகள் இறங்குறது போல இறங்கி தம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பயந்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். தான் சொல்லப்படுறது. கர்த்தர் நமக்கு பயந்து இறங்குகிறார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில யார் எந்த ஜெபம் கேட்கப்படல, எந்த நன்மை வரலன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயத்தோடு இருங்க. அவர் தகப்பன் இறங்குறது போல
அங்கே இறங்கி அற்புதத்தை செய்வார். இந்த கால வேளையில எல்லாரும் கைவிட்டாங்களா? எல்லாரும் உங்களை விட்டு தூரம் போனார்களா? ஓ, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், பயப்படாதீங்க. சொந்த தகப்பன் கூட சில சமயம் மறந்துடுவாரு. சில சமயத்தில் கொடுத்தா தான். யோசனை பண்ணி பாருங்க. அநேக இடங்களிலே பிள்ளைகள் ஏதாவது உதவி செய்தால் தான் பிள்ளை தகப்பமாக செய்வாங்க. ஆனால் கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த தாய் தகப்பனையும் கூட ஒதுக்கிடுவாங்க. தாய் தகப்பன் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அந்த தகப்பன் தன் பிள்ளை இறங்குறது போல பரலோகத்தின் தகப்பன் நாங்கள் அநேக நேரங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கோம், எங்களால் முடியல, ஆனால் நம்ம எல்லாரும் படைத்த ஒரு தகப்பன் இருக்கிற அவரை நோக்கி பாரு என்று சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளை பார்த்து. அந்த பிள்ளைகள் அதே போல ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பரலோகத்தின் தகப்பன் அவர் தான் நிரந்தரமாய் கொடுக்கிறவர். வயசாயிடுச்சுன்னா எல்லா தகப்பனும் உதவி செய்ய முடியாது பிள்ளைகளுக்கு. ஆனால் வயதானாலும் தகப்பன்மார்கள் எல்லாம் உருவாக்கிய தகப்பன் பரலோகத்தின் தகப்பன் சொல்லப்பட்டிருக்கு. தகப்பன் பிள்ளை இறங்குது போல கர்த்தர் பெரிய தகப்பன் நமக்கு எல்லாருக்கும் இறங்கி அற்புதங்களை செய்வார். இந்த நாட்கள் அருமையானே அவர் பயந்துகளுக்கு இறங்குகிறார். ஆபத்தில் இறங்குகிறார், கஷ்டகாலங்கள் உங்களுக்கு இறங்குகிறார். இரக்கமுள்ள தேவன் உங்களுக்கு இறங்கி அற்புதங்களை இந்த காலையை செய்ய வந்திருக்கார். நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். கர்த்தர் நீ நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் உதவி செய்யாமல் போனாலும் பரலோகத்தின் தகப்பன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கார். நீங்க விசுவாசித்தால் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில அப்படியா நடக்காதது நடக்கும், கூடாதது கூடும், முடியாதது முடியும், சாத்தியமற்றது சாத்தியமாகும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டில் வந்திருக்கிறார். உங்க வீடுகளிலே வார்த்தையாய் வருகிறார். லோகோஸ் வார்த்தையாக கர்த்தருடைய வார்த்தை என்பது வார்த்தை மூலமாக உங்களுக்கு வந்து அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். இந்த காலையில் ஒப்பு கொடுத்தால் தகப்பனை காட்டிலும் பெரிய தகப்பன் உங்களை அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வெளியிலே ஆண்டவர் தகப்பனை இறங்குறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பனை காட்டில் அதிகமாக இறங்குற வல்லமுள்ள கர்த்தர் நீர்தான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குடும்பங்களை எடுத்து நடத்தும். குடும்ப பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மன வார்த்தையை கேட்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் குடும்பமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாப்பு. பிரதான தகப்பன் அற்புதங்களை செய்து நாமத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பன் இறங்கி போல இறங்கி நோக்கி பாரு. இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்க வரையிலும் கதமனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.